வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2023 நடந்த தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இது வரைக்கும் நிறைய கொஸ்டின் பார்த்துட்டோம். 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கான்ஃபரன்ஸுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னா கான்ஃபரன்ஸ்னா மாநாடு. ஓகேவா? கான்ஃபரன்ஸ்னா என்ன? கான்ஃபரன்ஸ்னா மாநாடு. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, கன்சுலேட்னா துணை தூதரகம். இதெல்லாம் அப்படியே புக்ல இருக்கு. புக்ல உள்ள கொஸ்டின் தான். கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். அடுத்தது கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிணற்று தவளை போலனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிணற்று தவளை போனா பெண் பிள்ளைகளை கிணற்று தவளை போல வளர்க்காம வெளி உலகம் தெரிகிற மாதிரி வளர்க்கணும். வெளி உலகத்துல 4 விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி வளர்க்கணும். அப்ப கிணற்று தவளை போலனா கிணற்றுல உள்ள தவளை என்ன பண்ணும்? வெளியில வர தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதுதான் அறியாமை நிகழ்வு. அந்த மாதிரி இல்லாம நம்ம வெளி உலகம் தெரிகிற மாதிரி நம்மளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதோட அர்த்தம். அதுக்கான உவமையும் அதுதான். விழலுக்கு ஏத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். விழலுக்கு ஏத்த நீர் போலனா பயனற்ற செயல். அடுத்து பசுமரத்தாணை போல நம்ம என்ன பண்ணணும்? எளிதில் மனதில் பதியணும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதான் பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதித்தல். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை. அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்கின்றன. அப்ப இதற்கேற்ற வினா இது. யானைகள் மனிதர்களை எப்படி தாக்கின அதை பத்தியா கொடுத்துருக்காங்க? இல்லை. எவ்வாறு தாக்கின அதை பத்தியும் இல்லை. யாரால் தாக்குகின்றன அதுவும் கொடுக்கல. யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? அவங்களோட வழித்தடங்களை குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினை பொருளின் வேறுபாடு சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. அதாவது இந்த விரிந்தது விரித்ததை வச்சு நம்ம கரெக்டா எழுதணும். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. ஓகேவா? மயில் என்ன பண்ணுச்சு? தோகையை விரிச்சிச்சு. அது மாதிரி பூவின் இதழ்கள் விரிந்தன அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது பாருங்க. அடங்கு. ஆசிரியர் அடங்கியதால் மாணவர்கள் அடங்கின. ஆசிரியர்கள் அடங்கியதால் மாணவர்கள் அடங்கின. அதான் இது. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க. இது அகரவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்திடணும். உயிரெழுத்துக்கள்னு பார்க்கும்போது ஆ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் ஆக்கு அடுத்தது தான் என்ன வரும்? ஓ வரும். அது போட்டாச்சா? இங்க பாருங்க, எழுதியாச்சு. அடுத்தது உயிர்மை எழுத்துக்களை எடுத்துக்கணும். உயிர்மை எழுத்துக்கள்ல காஞா வரிசைப்படி எழுதணும். ஓகேவா? காஞா டா நா இந்த வரிசையில எழுதணும். அப்படி பாக்குறப்ப எது ஃபர்ஸ்ட் வருது? கீ தான் ஃபர்ஸ்ட் வருது. கீக்கு அப்புறம் தே. அதாவது கா ஞா சா தா வரிசையில தாதான் காக்கு அடுத்தது வருது. அப்ப தாலே தே எழுதணுமா தை எழுதணுமான்னு பார்க்கணும். அப்ப இதுல உயிரெழுத்தை சேர்க்கணும். ஏக்கு அப்புறம் தானே ஐ வரும். ஆ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ இதான வருது. அப்ப ஏக்கு அப்புறம் தான் ஐ. அப்ப தே தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் தை வரணும். அது அப்புறம் தா வரிசை முடிஞ்சிருச்சு. அடுத்தது பா வரிசை எடுத்துக்கணும். பா வரிசையில பா தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதாவது அப்ப பழம் அதான் வரணும். அடுத்து ஆ ஈ தானே வருது. இதுக்கப்புறம் தான் ஈ வருது. அப்ப பூ அதான் வரணும். வந்துருச்சா? அடுத்தது மா வரிசை. அப்ப மாலே 2 மா உள்ள வார்த்தை வந்திருக்கு. அப்ப இது எப்படி பார்த்துக்கணும்னா, நான் தானே ஃபர்ஸ்ட் வரணும். நாக்கு அப்புறம் தான் இந்த நா, லாஸ்ட்ல தான் இந்த நா வரும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ரெண்டாவது இதை எழுதணும். அடுத்தது வௌவால். வா லாஸ்டா வரணும். மாவுக்கு அப்புறம் தான் லாஸ்டா வா. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்களை பார்க்கணும். ஓகேவா? அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உயிர்மை எழுத்துக்களை எடுத்துக்கணும். அதுல தா வரிசையில வந்துருச்சுன்னா அதுல ஆனாவன வரிசையில பார்த்து எழுதணும். ஓகே. அடுத்தது இதுல ஃபர்ஸ்ட் அகர வரிசை எப்படி எழுதிச்சுவாங்களா? கா தான் ஃபர்ஸ்ட் வரணும். காக்கு அப்புறம் அதாவது அதை வச்சு எழுதணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. ஆக்கு அப்புறம் ஈ இல்லை, ஈயும் இல்லை, ஊ தான் இருக்கு. அப்ப குளிர்ச்சி. அடுத்தது ஓ ஏ இது ரெண்டுமே இல்லை, ஐயும் இல்லை. அப்புறம் ஓ தான் இருக்கு. ஓ எழுதியாச்சு. புரியுதா? ஓகே. அடுத்தது தனி என்னும் வேறு சொல்லின் வினை முற்று எது அப்படின்னா தனிதல்னா இது தொழிற்பெயர்ல வந்துடும். தள்ளல் நம்மை கையில வந்துருச்சு. அப்ப இது தொழிற்பெயர். தனிந்து இது வினை எச்சத்துல வந்துடும்.
தனிந்தது தான் வரும். வேறு சொல் வினைமுற்று எது? தனிந்தது, தனிந்து விட்டது, அதான் வினைமுற்றாயிருச்சு. பணிந்தது சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க, ஸோ அது தேவையில்லை. அடுத்தது தொழிற்பெயரை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுக்கு தொழிற்பெயர் எது? கட்டுதல். ஏன்னா தல் அல் அம்மை கை வைல முடிஞ்சிச்சுன்னா அது தொழிற்பெயர், அப்ப தல்ல முடிஞ்சிருக்கு, அப்ப இதான் ஆன்சர். கட்டினான் அப்படின்னா வினைமுற்று. கட்டிய அப்படின்னா இது பெயர் எச்சம். கட்டி அப்படின்னா இது வினை எச்சம், ஈ ஊல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இது வந்து வினை எச்சம். சரியா? புரியுதா? ஓகேவா? அடுத்தது பாருங்க. வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை. அதாவது தல் அல் அம்மை கை வை, கை வை கூப்பு ஊத்தி சில முடிஞ்சுன்னா அது தொழிற்பெயர். கையில முடிஞ்சிருக்கா, அப்ப இது தொழிற்பெயர். வாளுக்கு வாழ்ந்தான்னு கொடுத்துருக்காங்க, இது வினை முற்று. வாழ்ந்துன்னு கொடுத்துருக்காங்க, இது வினை எச்சம், ஈ ஊல முடிஞ்சிருக்கு. இது வினை முற்று பெற்றுச்சு. வாழ்ந்த ஆல முடிஞ்சிருக்கு, அப்ப இது பெயர் எச்சம். சரியா? ஓகே. அடுத்தது மரம். மரம் இவ்விரண்டு சொற்களுக்கு பொருள் வேறுபாடு. இந்த மரம்னா தாவரம், இந்த மரம்னா வீரத்தை குறிக்கக்கூடியது. ஓகே. இலைனா இலைச்சு போறது, ரொம்ப இலைச்சு போயிட்டோம்னு சொல்லுவோம்ல, அந்த இலையை குறிக்கக்கூடியது. இந்த இலை அப்படின்னா தாவரத்தோட இலை, அதான் நூல் இலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தாவரத்தோட இலைனா இந்த லை வரணும், சாரி இந்த லை வரணும். இது வந்து நூல் இழைய சொல்றது. சரியா? ஓகே. அடுத்தது பிழைகளற்ற தொடர். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இந்த லா கொடுத்துருக்காங்க, இது வராது. இந்த லா கொடுத்துருக்காங்க, இது வராது. இங்க வந்து என் வீட்டு தோட்டத்தில் மனம் வீசினன்னு இந்த நா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவும் தவறு. சரியா? அப்ப இதுதான் வரணும். ஓகே. அது வவல் அப்படின்னா உயிரொலி அப்படின்னு அர்த்தம். இது புக்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. மரபு பிழை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, கொடியில் உள்ள மலரை கொய்த்து வா அப்படின்னு சொல்லணும். கொய்து வா, இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. சாரி 2023 தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மலரை கொய்த்து வான்னு கொய்து வா அப்படின்னா இதான் ஆன்சர். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். சந்திப்பிழை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இப்படிதான் வரணும். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன், இப்படிதான் சொல்லணும். இதுதான் ஆன்சர். கரெக்ட். திருவள்ளுவர் வந்து காலம் வந்து கிமு 31 தான். இது குறள் வெண்பா வகையை சார்ந்தது. 1333 அதிகாரத்திற்கு ஒரு 10 குறள் வீதமாக 1330 குறள் இருக்கு. இது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. மேற்கணக்கு கிடையாது, கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரியா? ஓகே. மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் சோனாடு. அடுத்தது அணுகு அப்படின்னா, அணுகுனா நெருக்கமாக வருது, ஆனால் இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, ஸோ இது விலகு. அடுத்து களம் பிளஸ் ஏரி, களமேரி. இந்த இம்மு பிளஸ் ஏ என்னவா மாறுது? மேவா மாறுது, அதான் களமேரி. ஓகே. பிரித்தெழுதுக. சென்னர் கட்டு, செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு. ஈஸியாக பிரிக்கலாம். சென்னுங்கிறது செம்மையா மாறிடுது, நெருங்கிறது நெல்லா மாறிடுது, கட்டு. அடுத்து கண் பிளஸ் இல்லது கண் இல்லது. இந்த இன்னும் ஈயும் சேர்ந்து எப்படி மாறுது? நீயா மாறிடுது, கண் இல்லது. ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.